ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் சேனல். வாங்க நம்ம உளுந்து இல்லாத பஞ்சு போல் சாஃப்டான தோசை செய்யலாம். பச்சரிசி வச்சு பச்சரிசி ஒரு 4 மணிக்கு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 7 மணிக்கு இதை அரைச்சிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அரிசி பச்சரிசி ஊற வைக்கும் போது நம்ம வீட்டு அரிசி இல்லாமல் வெளியிலேருந்து வாங்குறது பாருங்கள், மேலே அந்த அரிசியெல்லாம் தேடி வரும். பார்த்தா கையிலே மாவு மாதிரி உடஞ்சி வருங்க. ஆனால் நார்மலாக இருக்கிற அரிசி எடுத்தால் உடையாது. இது என்ன அரிசின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சால். வாங்க இதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மினி மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நான் 1.5 கிளாஸ் அரைச்சி எடுத்துருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு. இது கூட ஒரு கப்பு சோறு எடுத்துருக்குறேங்க. இதுவும் பச்சரிசி சோறு தாங்க. நீங்கள் பச்சரிசி புழுங்கரிசி தானே சேர்த்திக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். நீ தேவையான சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு நல்லது. அதுக்கு வேண்டி நான் எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. நம்ம சோறு எடுத்த கப்பில் ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு எழுந்த அதே நிதானத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி கொண்டு வந்துடுங்க. நம்ம அரைக்கும் போதுமே இந்த மாவு சாஃப்டாக தாங்க இருக்கும். இது கூட கொஞ்சமாக நம்ம சமையல் சோடா சேர்த்திக்கலாங்க. நம்ம நைட்டு இது ஈஸ்ட்டு சேர்க்குவாங்க சில பேர். நம்ம வந்துட்டு சமையல் சோடா சேர்க்கலாம். மாவு வந்து பொங்கி கீழே வராது. அதுக்கு வேண்டியது இது நம்மகிட்ட மூடி வச்சுட்டு திருப்பி நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. வாங்க இனி பாரு மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே மாவு. நல்ல மாவு புளிச்சிருக்கு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்காங்க. காலையில் நீங்கள் தேவையான தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது போதும். நான் அப்போ சட்டி வச்சுருக்கேங்க. இனி ஊற்றியில் அப்பம் மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஒரு கரண்டி ஊற்றி 2 பக்கம் சுருட்டி வச்சு மேலே ஒரு அடப்பு வச்சுக்கலாம். ஒரு செகண்ட்லேயுமே வெந்துடும் இது. நானே இது 2 பக்கம் திருப்பி போட்டு காமிக்கிறேங்க. இது நம்ம தோசை செய்கிற மாதிரி. பாருங்க, பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். இனி அடுத்து நம்ம சாதாரண நார்மல் தோசை சட்டியில் எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். அதே பெருசாக செய்யல, ஒரு மீடியம் சைஸில் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது பாருங்கள், இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம மெல்லிசாக தோசை சில பேர் செய்வாங்க இல்லையா, அந்த தோசை கூட செய்யலாம். பாருங்கள், மெல்லிசாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இனி அப்பா சட்டியில் நம்ம திருப்பி போடாமல் கேரளாவில் வெள்ளையப்பன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைலில் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தாங்க, வேட்டனில் நம்ம திருப்பி போட போகிறது இல்லைங்க. இதுவும் மேலே பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இனி வாங்க நான் செஞ்சு தோசையெல்லாம் காட்டுறேன். பாருங்கள், நான் 4 டைப் செஞ்சுருக்கேன். இது ஒரு பக்கமும் திருப்பி போடாத ஒரே சைடு வந்ததுங்க. இது 2 பக்கம் திருப்பி போட்டுங்க. இது அதே அப்பச்சட்டியில் வச்சு இது பாருங்கள், மாவை ஊற்றி அப்படியே நம்ம அதிர் சரிங்களே அந்த கட்டியில் இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்துட்டுருக்கும். பூ மாதிரி இருக்குங்க. இது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வேணும்னு அவசியமே இல்லைங்க. குழந்தைங்க 1 சாப்பிட்றவங்க 2 சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டதுனால. பாருங்கள், நம்ம திருப்பி போடலாம். ஆனால் சூப்பராக உள்ளே வெந்துட்டுருக்கும். பஞ்சு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா கறி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.